வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கலைச்செல்வி சரவணன். தலைப்புச் செய்திகள்: உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் இந்திய தொழில்நுட்பத்துறை முன்னிலையில் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் 5வது பிரதமரான சௌத்ரி சரண் சிங்கின் பிறந்த நாள் இன்று விவசாயிகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் வரும் பொங்கல் பண்டிகையொட்டி நடத்தப்படும் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது. ஒடிசாவின் பூரியில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ ஜெகநாதர் ஆலயம் தரிசனத்துக்கு இன்று திறக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் தேர்தலில் 74 இடங்களில் வெற்றி பெற்று பிஜேபி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் இந்திய தொழில்நுட்பத்துறை முன்னிலையில் இருக்கிறது என்றும் இந்திய விஞ்ஞானிகள் குறிப்பிடத்தக்க ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய சர்வதேச அறிவியல் விழாவில் காணொலி காட்சி மூலம் தொடக்க உரையாற்றிய பிரதமர், உலகத் தரத்திலான அறிவியல் தீர்வுகளை காண்பதற்கு போதிய தரவுகளையும் மக்களையும் தேவையையும் ஜனநாயகத்தையும் இந்தியா பெற்றிருக்கிறது என்றார். அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்பில் இந்தியா வளமான பாரம்பரியத்தை பெற்றுள்ளது என்று கூறிய அவர், அறிவுத்துறை கற்றலுக்கு மிகவும் நம்பிக்கை வாய்ந்த மையமாக இந்தியாவை மாற்றும் நோக்கத்துடன் மத்திய அரசின் அனைத்து முயற்சிகளும் இருக்கின்றன என்றார். அதேசமயம் உலகத்தில் உள்ள சிறந்த திறமைகளுடன் இந்திய அறிவியல் சமூகம் பகிர்ந்து வளர்வதையும் அரசு விரும்புகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இளம் வயதிலிருந்தே அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதற்கு புதிய தேசிய கல்விக் கொள்கை உதவும் என்று அவர் உறுதிபட தெரிவித்தார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அனைவருக்கும் பயன்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை பிரதமர் வலியுறுத்தினார். விஞ்ஞான் பாரதியுடன் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகமும் புவிசார் அமைச்சகமும் இணைந்து நடத்தும் இந்த 4 நாள் விழாவின் நோக்கம் சமூகத்தில் அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதாகும். அறிவியலுடன் பொதுமக்களை ஈடுபடுத்துவது, அறிவியலை மகிழ்ச்சியாக கொண்டாடுவது, வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஆகியவை எவ்வாறு உதவுகின்றன என்பது இந்த விழாவின் நோக்கமாகும். மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள சாந்தி நிகேதன் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு விழாவில் நாளை காலை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக உரையாற்ற உள்ளார். 1921ஆம் ஆண்டு குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரால் உருவாக்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்தின் தற்போதைய வேந்தராக பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்படுகிறார். 1951ஆம் ஆண்டு விஸ்வபாரதி மத்திய பல்கலைக்கழகமாகவும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனமாகவும் அறிவிக்கப்பட்டது. நாளை நடைபெறும் 100ஆண்டு விழாவில் மேற்குவங்க ஆளுநர் திரு ஜெக்தீப் தங்கார், மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங்கின் 119வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டின் 5வது பிரதமரான அவரது பிறந்த நாள் விவசாயிகள் தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டிருக்கும் செய்தியில், சரண் சிங் கிராமங்களின் முன்னேற்றத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். வாழ்நாள் முழுவதும் விவசாயிகளின் நலனுக்காக பாடுபட்ட அவர் தமது ஆட்சிக் காலத்தின் போது விவசாயிகளுக்கு பயன் தரும் பல கொள்கைகளை தொடங்கி செயல்படுத்தியவர் என்றும் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி சௌத்ரி சரண் சிங் மூலம் ஊக்கம் பெற்றவர் என்றும் அவர் விவசாயிகள் பாதிப்படைவதற்கு அனுமதிக்க மாட்டார் என்றும் கூறியுள்ளார். நாட்டின் மிகவும் மதிக்கத்தக்க விவசாய தலைவர்களில் ஒருவராக விளங்கியவர் முன்னாள் பிரதமர் சரண் சிங் என்று அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். வாழ்நாள் முழுவதும் விவசாயிகளின் பிரச்சினைகளுக்காக தொடர்ந்து குரல் எழுப்பி அவர்களின் நலனுக்காக பாடுபட்ட சௌத்ரி சரண் சிங்கின் பங்களிப்பை நாடு எப்போதும் நினைவில் கொண்டிருக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கோவிட்-19 தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் 26,000த்திற்கும் அதிகமானவர்கள் கடந்த 24 மணி நேரத்தில் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதையடுத்து மொத்தம் குணமடைந்தோர் எண்ணிக்கை 96,63,000ஆக உயர்ந்துள்ளதாகவும் அது கூறியுள்ளது. குணமடைவோர் வீதம் 95.69% எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 10,98,000த்திற்கும் அதிகமான ரத்த மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து இதுவரை 16,42,00,000த்திற்கும் அதிகமான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அது கூறியுள்ளது.
இதுவரை கோவிட் நோய் பாதிப்பு இல்லாமல் இருந்த ஒரே கண்டமான அண்டார்டிகாவில் முதன்முறையாக நோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. அண்டார்டிகாவில் உள்ள 2 ராணுவ முகாம்களில் அல்லது அங்கு சென்றிருந்த கப்பற்படை கப்பலில் இருந்தவர்களில் 58 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சிலி நாட்டு ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அண்டார்டிகா ராணுவ முகாமில் 36 பேருக்கும் சிலி நாட்டின் கப்பற்படை கப்பலில் பயணம் செய்த 21 பேருக்கும் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. விமானப்படையின் லெப்டினன்ட் ஒருவருக்கு உதவியாளராக இருந்த கிராமவாசிக்கும் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட் எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழகத்தில் வரும் பொங்கல் பண்டிகையொட்டி நடத்தப்படும் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி ஜல்லிக்கட்டு, மஞ்சுவிரட்டு மற்றும் வடமாடு நிகழ்ச்சிகளில் 300 பேருக்கு மிகாமலும், எருதுவிடும் நிகழ்ச்சியில் 150 பேருக்கு மிகாமலும் மாடுபிடி வீரர்கள் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது. மாடுபிடி வீரர்களாக பங்கேற்பவர்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பரிசோதனை கூடங்களில் கோவிட் தொற்று இல்லை என சான்று பெற்றிருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடங்களின் அளவுக்கு ஏற்ப 50% மிகாமல் பார்வையாளர்கள் கலந்து கொள்ளலாம். அவர்கள் வெப்ப பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்களாக பங்கேற்கும் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஒடிசாவின் பூரியில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ ஜெகநாதர் ஆலயம் தரிசனத்துக்கு இன்று திறக்கப்பட்டது. முதல் 3 நாட்களுக்கு பூஜை செய்வோரும் அவர்களின் குடும்பத்தினரும் அனுமதிக்கப்படுவார்கள். இதையடுத்து பூரியைச் சேர்ந்த மக்கள் மட்டும் வரும் 31ஆம் தேதி வரை வழிபாட்டுக்கு அனுமதிக்கப்படுவார்கள். பின்னர் அடுத்த மாதம் 3ஆம் தேதியிலிருந்து பிற பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கோவிலில் அனுமதிக்கப்படுவார்கள். புத்தாண்டு பிறப்பதை அடுத்து ஜனவரி 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் பக்தர்கள் நெரிசல் அதிகம் இருக்கும் என்பதால் கோவில் மூடப்பட்டிருக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கோவிட் நோய் தொற்று காரணமாக கடந்த 9 மாதங்களாக கோயில் மூடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கோவிட் தடுப்பூசி கிடைக்கும் அளவின் அடிப்படையில் முன்னுரிமை பிரிவினர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அதிக பாதிப்பு உள்ளவர்களுக்கு தடுப்பூசி போடுவதில் இதில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. சுகாதார பணியாளர்கள், அத்தியாவசியமான சேவைகளில் ஈடுபட்டிருப்போர் முதல் பிரிவினராக இருப்பார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அடுத்த பிரிவினராக 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 78% பேர் இணை நோயுடன் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் இறப்பு விகிதத்தை குறைக்க தடுப்பூசிக்கு இந்த பிரிவினர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிலும் 60 வயதுக்கும் அதிகமாக இருப்பவர்களுக்கு முதலில் தடுப்பூசி வழங்கப்படும். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் தேர்தலில் 74 இடங்களில் வெற்றி பெற்று பிஜேபி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. மொத்தம் 280 இடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் இதுவரை 276 இடங்களுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் பிஜேபி 74 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி 67 இடங்களை பெற்றுள்ளது. சுயேட்சை வேட்பாளர்கள் 49 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளனர். மெஹபூபா முஃப்தி தலைமையிலான மக்கள் ஜனநாயக கட்சி 27 இடங்களிலும், காங்கிரஸ் கட்சி 26 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஜம்மு காஷ்மீர் அப்னி கட்சி 12 இடங்களிலும், ஜம்மு காஷ்மீர் மக்கள் மாநாட்டு கட்சி 8 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு மதன்லால் சர்மா இன்று அதிகாலை காலமானார். அவருக்கு வயது 68. ஜம்மு பூஞ்ச் மக்களவைத் தொகுதியிலிருந்து அவர் 2 முறை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மதன்லால் சர்மா மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஜாம்ஷெட்பூர் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் நடைபெறும் இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் இந்திய தொழில்நுட்பத்துறை முன்னிலையில் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் 5வது பிரதமரான சௌத்ரி சரண்சிங்கின் பிறந்த நாள் இன்று விவசாயிகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது.
தமிழகத்தில் வரும் பொங்கல் பண்டிகையொட்டி நடத்தப்படும் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது. ஒடிசாவின் பூரியில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ ஜெகநாதர் ஆலயம் தரிசனத்துக்கு இன்று திறக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் தேர்தலில் 74 இடங்களில் வெற்றி பெற்று பிஜேபி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AR_News_சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.